நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்தோட ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் தொடங்க போகுது. இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள், அதாவது நவ கிரகங்களும் நமக்கு எந்தெந்த விஷயங்களில் சாதகமாக இருக்குது, என்னென்ன செய்யலாம், நம்மளோட எதிர்பார்ப்புகள் ஈடேறுமா, எதை செய்யக்கூடாது, என்னென்ன பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு மாதத்தோட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்த்தா தான் பலன்களை சொல்ல முடியும். அந்த வகையில் கிரகங்களோட ராஜா சூரியன் சிம்ம ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருந்துக்கிட்டு 17ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசி போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மாதம் முழுக்க மிதுன ராசியில் இருக்கார். புத்திகாரகன் புதன் சிம்மத்திலேருந்து 19ஆம் தேதி கன்னிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் கன்னிராசிலேருந்து 19ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறார். குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாகவும் வக்கரமாகவும் இருக்கார். ராகு மீன ராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், இந்த வக்கரம், இதையெல்லாம் சேர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதி 6வது இடம். அதை திரும்ப திரும்ப நாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. குரு பகவான் 6வது வீட்டில் தான் இருக்கார், ருணரோக சத்துருஸ்தானத்தில். அவர் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம். அவர் 6ல் இருக்கார். அப்படிங்கும்போது மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 10 ரூபா கையில் காசு இருக்கும், திடீர்னு செலவாகி போய்டும். நாளைக்கு பார்த்திங்கன்னா 10 ரூபா கையில் காசே இருக்காது. ஏன்னா நேற்று காசு வச்சுருந்தேன், இன்றைக்கி காசு இல்லை. மாதத்தில் பார்த்திங்கன்னா 10 நாள் காசு இருக்குது, அப்புறம் ஒரு 5 நாளைக்கு காசு இல்லை, அப்புறம் 10 நாளைக்கு காசு இல்லை, அப்புறம் 5 நாளைக்கு காசு இருக்குது. இப்படியே தான் சராசரியாக ஓடுது. ஒரு தொகையை 10 ரூபா பையில் வச்சுருக்கவே முடியலையே. எல்லோரும் ஒரு செலவு அப்படின்னா கையில் கொஞ்சம் காசு வச்சுருக்காங்க, மிச்சம் மீதி வச்சுருக்காங்க, வங்கியில் காசு சேர்த்து வச்சுருக்காங்க. நம்மளால் மட்டும் முடியவே மாட்டேங்குது. திடீர்னு ஒரு செலவு வந்துட்டால் நம்ம என்னடா பண்ணுறது? வாழ்க்கை இப்படியே ஓடி போயிடுமா? எதாக இருந்தாலும் போய் எமர்ஜென்சின்னா அடுத்தவன்ட்ட கடை வாங்குற மாதிரி தானே இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. 10 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் அப்படின்னு கொஞ்சம் மிச்சம் வைக்கிற வாய்ப்பு இருக்கா ஜோசியரே அப்படின்னா இல்லை. இது ஒரு இது மனக்குழப்பத்தை கொடுக்குது. ஏதாவது செய்யணும்டா, இப்படியே போயிருந்தால் வாழ்க்கை என்னத்தை நல்லா இருக்க போகுது, வேறு ஏதாவது ஒன்று மாற்றணும், எல்லோரும் மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஒரு 10 ரூபா கையில் வச்சுக்கிட்டு வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா, உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவன் எல்லாமே காசு வச்சுருப்பான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா 5 பைசா எடுத்து தர மாட்டான், வச்சுக்கிட்டே இல்லைம்பானுங்க. அது நமக்கு ஒரு விதமான சங்கடத்தை கொடுக்கும். நம்மக்கிட்ட காசு இருந்தால் யாருக்கு வேணாலும் உதவி செய்கிறோம், பெரிய அப்படியே தான தர்ம பிரபு மாரி விடாசிட்டு போயிடுறோம். நமக்கு ஒரு கஷ்டம்னா எவனும் செய்ய மாட்டேங்கிறானே அப்படின்னு தோணும். இனிமேல் காசு வந்தால் நம்ம காசை நமக்குன்னு நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனால் வந்தால் அதை செய்கிற வேலை கிடையாது, அதை மறந்துடுறது. நேற்று கஷ்டப்பட்டோமே, 10 பேர்த்துட்ட போய் காசுக்கு நின்னமே, 4 பேர்த்துக்கிட்ட அசிங்கப்பட்டோமே, இன்னைக்கு இருக்கே சேர்த்து வைப்போமே அப்படிங்கிற எண்ணம் வராது. வந்த உடனே அப்படியே பெரிய தௌலத்தா, நீ சாப்பிட்றியாத, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு 4 பேர்த்துக்கு அள்ளி அரைச்சிட்டு வெறும் பையோட வீட்டுக்கு வந்தால் தான் ராத்திரி நிம்மதியாக தூக்கம் வரும். அப்படி ஒரு மனநிலையில் இருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த மாதத்துக்குள்ளேயே வரீங்க. இந்த மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா, கும்பத்தில் இருக்கிற சனியை சிம்மத்தில் இருக்கிற சூரியன் 17ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு. அப்போ 17ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலைமை அப்படிங்கிறது தான் தொடருது. ஏன்னா இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று பகை கிரகம் இல்லையா. இதுங்க ஒன்றோட ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாத வீண் பழி வம்பு வழக்கெல்லாம் கொண்டாந்து நம்ம தலையில் ஏற்றி விட்டுரும். இது வேலியில் போகிற ஓனானா வேட்டியில் விட்ட கதையாக விடும். அதனால் எங்கேயாவது வம்பு சண்டை நடந்தால் விலைக்கு விட்றேன், பஞ்சாயத்து பண்ண போகிறேன், இல்லை வேடிக்கை பார்க்க போகிறேன்னு கூட அந்த பக்கம் தலை வச்சு கொடுக்காதீங்க. எவனோ கிட கெட்டு போடுங்கடா, என் பழப்பே நாருது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சிம்மத்தில் புதன் இருக்கார் 19ஆம் தேதி வரைக்கும், கன்னியில் சுக்கிரன் நீசத்தில் இருக்கார் 19ஆம் தேதி வரைக்கும். இந்த 2 கிரகமும் 19ஆம் தேதி மாறுது பார்த்திங்களா. அதன் பிறகு அற்புதமாக இருக்கும். சரி, இப்போ இந்த சுக்கிர பகவானோட நீசம் என்ன செய்யும்? ராசிக்கு அவர் பகை கிரகம், அவர் நீசம் அடைகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது தான். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். அது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். பரவாயில்ல, ஏதோ பணத்துக்குள்ளே கஷ்டம், பொருளாதார ரீதியாக கஷ்டம் அப்படின்னா கூட ஆஃபீஸில் அதிகாரி கொஞ்சம் தன்மையாக பேசுகிறேன், ஆஃபீஸுக்கு வந்தால் நான் ஒரு நிம்மதியாக வேலை செய்கிறேன், என்ன ஒரு 10 ரூபா அட்வான்ஸ் கொடு, ஒரு சம்பளத்தை ஏற்றி விடுனா கொடுக்க மாட்டான். மற்றபடி தேன் தடவி பேசி நம்மக்கிட்ட வேலை வாங்கிடுவாங்க. சரிப்போ நம்ம நேரம் சரியில்லை, இந்த நேரத்தில் அவனையும் பயிற்சிக்க வேண்டாம், ஒருத்தன் தான் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கான், ஏதோ அர்ஜென்ட்டுக்கு ஆஃபீஸ் இல்லாமல் அன்னபிசியலாக பணம் கேட்டால் 10 ரூபா கொடுக்குறானே, அது வரைக்கும் நல்ல மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டு ஓட்டிருங்க. சுக்கிர பகவான் துளாராசிக்கு பயிற்சியாகி வந்துடுவார் 19ஆம் தேதி அன்னைக்கு. அப்போ அவர் எங்கே வர்றார்? உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு ஆட்சி பெற்று வர போகிறார். 19ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை
மாறுது. அதோட 17ல் இந்த சூரியன் சனி பார்வையும் முடிஞ்ச போது 19ல் சுக்கிர லாபஸ்தானத்துக்கு வந்துடுறதால காசு பணம் 10 ரூபா சந்தோஷமாக இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் கடன் இருந்தால் அடைக்கலாம், ஒரு நகை நட்டு வாங்கி போடக்கூடிய அளவுக்கு ஒரு யோகம். ஏதோ ஒரு சொத்து பத்து ஏதாவது ஒரு ஆடு மாடை விற்கிறேன், இல்லை ஒரு பிளாட் ஒன்று வந்து பூர்வீக சொத்து ஒன்று வந்து பாகம் போட்டு விற்கிறேன், இந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி செவ்வாய் மாதம் முழுக்க உங்களோட ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் 7 இருக்கார். இந்த 7ல் செவ்வாய் இருக்கிறது ஒரு யோகம்தான். படித்து முடித்த பிள்ளைங்க ஏதாவது இருக்காங்க அப்படின்னா வேலை கிடைக்கும். பிள்ளைய ஒருத்தன் இருக்கான், பாவம் நல்லா படிச்சிருக்கான், நல்ல புள்ள தான், பொறுப்பான புள்ள தான், ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கல, அவனும் எங்கெங்கேயே அலையிறான், எனக்கே பார்க்க சங்கடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு இப்போ பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கும். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு பொறுப்பு இல்லாமல் இருக்கும். வீட்டில் என்ன கஷ்டம்னாலும் சரி, ஏதுன்னாலும் சரி, எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, வண்டி வாங்கி கொடு, கம்ப்யூட்டர் வாங்கி கொடு, எதையாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறது. தினம் செலவுக்கு 500 கொடு, 200 கொடு, 300 கொடுன்னு இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்க கூட வீட்டில் பொறுப்பாக உணர்ந்துடும். சரி, நம்ம ஐயப்பன் கஷ்டப்படுது, தாய் தகப்பன் நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க, நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போவோம், எவ்வளோ நாளைக்கு தான் நம்மளும் சுற்றிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்து வேலைக்கு முயற்சி செய்வாங்க. வேலை கிடைச்சிரும், உதிரி வருமானம் பெருகும். அந்த வகையில் ஒரு சந்தோஷமான மாதம் இந்த செவ்வாயால் கிடைக்கும். அதுமாரி கொஞ்சம் அலைச்சல் நிறையா இருக்கும். காலையில் ஒரு வீட்டில் சோறு, மதியம் ஒரு ஊரில் சோறு, ராத்திரி ஒரு ஊரில் சோறு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தில் கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சுற்றிக்கிட்டே அலுப்பு தட்டி போகும். பயணத்தால் பலன் இருக்கா ஜோசியர்னா இருக்குது, போகலாம், தப்பு இல்லை. அதனால் அலுவலகத்தில் ஏதாவது வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலை விட்டாங்கன்னா நீங்களாகவே கூட போய் என்ட்ரி ஆகிடுங்க, நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. போகிற இடத்துல உங்களுக்கு 10 ரூபா வருமானமும் கிடைக்கும், நல்ல பேரும் கிடைக்கும். உடல் அலுப்பு கடின உழைப்புன்னு இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நல்லபடியான வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 19 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் புதன் இருக்கார், ராசிக்கு 7க்கும் 10க்கும் அவர் அதிபதி, பாகிஸ்தானத்தில் இருக்கார், 9க்கு அதிபதி சூரியனோட இணைகிறதால இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது வரும் ஒரு 17 நாளைக்கு. 18 கிடையாது, அடுத்து 19ஆம் தேதி மறுபடியும் வந்து இவர் கன்னியிலேயே சூரியனோட சேர்ந்துக்குவார், இவர் ஆட்சியிலையும் உட்காந்துருவார். அப்படிங்கிறதால தொழில் தொடங்கணுங்கிற திட்டம் இருந்தால் தொழில் தொடங்கி விடுங்க. நான் கேரண்டியாகவே சொல்கிறேன், தாராளமாக தொடங்கலாம். ஒரு அற்புதமான ஒரு யோகம் இது. அப்படி வந்து கோப்பாக அமையுது. ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவனுக்கு நான் வேலை செஞ்சு என் உழைப்பு கொடுக்கறது, நானே ஒரு தொழில் தொடங்கிடலான் இருக்கேன் ஜோசியரை அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தெரிஞ்ச தொழிலை கண்ணை மூடிட்டு தொடங்கிருங்க. தெரியாத தொழிலை தான் தொடங்கக்கூடாது, அதுக்கு ஜாதகம் தேவையில்லை, சொந்த அறிவு இருந்தால் போதும். தெரிஞ்ச தொழிலை தொடங்கிடுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த யோகம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சா தொடங்கிருங்க. கூட்டு தொழில் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். ஏன்னா குரு 6ல் இருக்காருங்கும்போது ஊரில் பகையை தேடி கொடுத்துருவாரு. கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இது மாதிரி ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதை விரிவு செய்கிறதுக்கு உண்டான வேலைகள் அப்படிங்கிறத பாருங்கள். இதை வச்சு என்ன பண்ணலாம், இதை வச்சு என்ன பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இன்னொரு 10 ரூபா முதலீடு போடலாமா அப்படின்னா போடலாம், தப்பு இல்லை. தொழில் வளர்ச்சிக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதுமாதிரி விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களும் கூட ஒரு ஆடு மாடு வாங்குகிறேன், கோழி வாங்குகிறேன், ஒரு பண்ணை ஒன்று வைக்கிறேன், இல்லை ஒரு டிராக்டர் வாங்குகிறேன், விவசாயத்தை நவீனப்படுத்துகிறேன், ஒரு போர் ஒன்று போடலான் இருக்கேன், இந்த மாதிரி முயற்சிகளில் இறங்கலாமான்னா தாராளமாக இறங்கலாம். நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்குது. மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை. என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது வீட்டில் ராகு இருக்கார். இந்த ராகு என்ன செய்வார் அப்படின்னா தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுப்பார். அவங்கள அடிக்கடி கொஞ்சம் நாம் கவனிச்சிக்கணும். சின்ன பிரச்சனைனாலும் உரிய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் செக் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. தினமும் குளித்து மொழிவிட்டு குலதெய்வத்தை மனசில் நினச்சி வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு கருப்பு கொண்ட கடலையால் சுண்டல் செஞ்சு நைவேத்தியமாக படைச்சி விநாயகரை வணங்கிட்டு அன்றைய தினத்தில் ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இந்த செப்டம்பர் மாதம் பிற்பகுதி உங்களுக்கு ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.